பல ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரையை ஒட்டிய ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய கால்களில் பலமில்லை, மற்ற பிள்ளைகளைப் போல நடக்க முடியவில்லை. எனவே தினமும் பெரிய ஆலமரத்தின் கீழ் சாலையோரத்தில் அமர்ந்து மண் பானைகளில் மோர் விற்று குடும்பத்திற்காக சில காசுகள் சம்பாதித்தான். கடும் வெயில் எரித்தாலும் சிறுவனின் இதயம் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருந்தது. ஒரு நாள் பிற்பகல் அவன் பானைகளுடன் அமர்ந்திருந்த போது ஒரு பிரகாசமான ஒளி அவன் முன் தோன்றியது. அவன் ஆச்சரியமாக பார்த்தான். வெள்ளை மற்றும் நீல நிற ஆடையுடன் கையில் தெய்வ குழந்தையை தாங்கியபடி ஒரு தாய் நிற்பதை கண்டான். சிறுவன் அச்சத்துடன் பார்த்தான். ஆனால் அந்த தாய் மெதுவாக கேட்டார், "மகனே, எனக்கு கொஞ்சம் மோர் தருவாயா?" சிறுவன் தயக்கமின்றி ஒரு பானையில் மோர் ஊற்றி மகிழ்ச்சியுடன் அந்த தாய்க்கு கொடுத்தான். அவள் அந்த மோரை குடித்தாள். கையில் இருந்த தெய்வ குழந்தை சிறுவனை நோக்கி சின்ன கையால் ஆசீர்வதித்தது. அந்த தருணத்தில் சிறுவன் தனது உடலில் வல்லமையை உணர்ந்தான். அவன் எழுந்து நின்றான். அவன் முழுமையாக குணமடைந்திருந்தான். அவன் மகிழ்ச்சியுடன் அழுது தாய் மரியாளின் முன் மண்டியிட்டு நன்றி சொன்னான். அந்த அதிசயத்தை கண்ட கிராம மக்கள் எல்லோரும் வியப்புடன் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த இடம் புனித தலமானது. அங்கு சிறிய கோயில் எழுப்பப்பட்டது. பிறகு அது உலகப் புகழ் பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயமானது. இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் அன்னையை நாடி வந்து ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் பெற்று செல்கின்றனர்.